இப்ப புரியுது. 1952, 53, 54ல ஒரு பொண்ணை நான் ஏமாத்திட்டதா எல்லாரும் நினைச்சீங்களே, அது உண்மை இல்லை. உயிர் நண்பனுக்கு உதவி செய்யறதா நினைச்சு ஜானகி வாழ்க்கை நாசமாக நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன். அந்த நாள், அந்த டீடைல்ஸ் இன்னும் எனக்கு மறக்கல. எனக்கு அவர் துரோகம் பண்ண நினைக்கிறாரா? கோபால் உனக்கு துரோகம் செய்யறான்னு நினைச்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்தே இருக்க மாட்டேன். அப்ப எதுக்காக வந்தீங்க? என் நண்பனுக்கு உதவி செய்யறதுக்காக. நான் இப்போ அம்மாவாக போறேங்க. தெரியும், உன்னை போக சொல்றதுக்கு அதுவும் ஒரு காரணம். பொறுக்க போற குழந்தைக்கு பேர் சொல்ல தகப்ப வேணாமா? விவரம் வெளியில தெரிஞ்சா அந்த தகப்பனுடைய கௌரவமே போயிடுமே. ஜானகி, நீ அவனுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சா, அவன் மரியாதையை காப்பாற்றணும்னு நினைச்சா, தயவு செஞ்சு இப்பவே இந்த ஊரை விட்டு போயிடு. பிளாங்க் செக். நில்லுங்க. உங்க நண்பரை காப்பாத்திட்டோன்னு பெருமைப்பட வேண்டாம். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்க காரணமா இருந்தோன்னு வெக்கப்படுங்க. என் புள்ள இந்த சமுதாயத்துல தலை நிமிர்ந்து நடக்க முடியலன்னா கண்ணீர் விட்டு அழுதா அந்த பாவத்துல உங்களுக்கும் பங்குண்டு. மறந்துடாதீங்க. போங்க போங்க போங்க. ஊரை விட்டு போன ஜானகி துவண்டு போயிடல. தைரியமா துணிஞ்சு நின்னா, இந்த சமூகத்தை எதிர்த்து போராடினா, லட்சுமியை ஒரு ஆளாக்கினா. என் மகன் லட்சுமியை சொந்த தங்கச்சி மாதிரி கவனிச்சுக்கிறான்னு தெரிஞ்சு நான் மனசுக்குள்ளேயே சந்தோஷப்பட்டேன். மாமன் மோசம் பண்ணா, அப்பன் உடந்தையா இருந்தா, மகன் பிராயச்சித்தம் செஞ்சுட்டான். கிருஷ்ணா, என் கௌரவத்தை காப்பாத்த இத்தனை வருஷமா பழியையும் அவமானத்தையும் நீ சுமந்துட்டு இருந்த. ரியலி கிரேட். இதை என் ஒய்ஃப் கிட்ட சொல்லு. இனிமே என் பொண்ணுக்கு விமோச்சனமே சேகர் கையில தான் இருக்கு. அப்பா, என்ன உங்க பொண்ணுன்னு ஏத்துக்கிட்டீங்களே, அதே விமோச்சனமா நினைக்கிறேன். நான் வரேன். இல்லைங்க, என் கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தடுத்து நிறுத்தினீங்களே, அது நான் செஞ்ச புண்ணியம். தாயா நிக்கிற உங்களுக்கு இவர் தாலி கட்டுறதா தர்மம். சேகர், நீ எனக்கு மருமகனா வரணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு இப்ப சந்தர்ப்பம் வந்திருக்கு. என் மகளை காப்பாத்துப்பா. அவளுக்கு வாழ்வு கொடு. உன் காலை பிடிச்சிக்கலாமா? ராஜா, என்ன மன்னிச்சிரு. அனாதே நினைச்சு இவளை கேவலப்படுத்திட்டேன். லட்சுமிய என் மனைவியை ஏத்துக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓம் மாங்கல்யம் சந்துநானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்ராணி சுபகே சஞ்சீவஜரதாம் சதாம். லட்சுமி, உன் மனசுக்கு பிடிக்கிறோட உன்னை சேர்த்து வச்சுட்டேன். நீ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். அதுதாமா இந்த அண்ணனுடைய ஆசை. வாங்க போலாம். டேய் ராஜா, கொஞ்சம் இருற. ஒரு சின்ன டீடைல்ஸ் மிஸ் ஆகுது. அம்மா ஜெயா, வாழற பொண்ணு தாயே கெடுத்தான்றது உன்னை பொறுத்தவரையில் ரொம்ப சரியா போச்சு. புருஷனை பிரிஞ்சு வந்த நீ வீட்லயே ஒரு பொருளை விட்டு வந்துட்டியம்மா. இந்தா வாங்கிக்க. 12 சூத்திரம். முடிஞ்சா ஒரு ஸ்கூல் வச்சு கணவனை கைக்குள்ள போடுறது எப்படின்னு எல்லா பொண்ணுங்களுக்கும் கத்து கொடு. வாங்க. லக்ஷ்மி, இது எங்க அம்மா எனக்கு சீதனமா கொடுத்தது. எங்க அம்மாவுக்கு மந்திரத்தை கண்டுபிடிக்க தெரிஞ்சத வழிய தான் கணவனை கைக்குள் போடுவது எப்படின்னு தெரியாம போச்சு. இனி எந்த பொண்ணும் இது மாதிரி தப்பு பண்ணக்கூடாதுமா. நில்லுங்க. என்னங்க, என் சந்தேக புத்தியால நானே என் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேன். கணவனும் மனைவியும் கத்திரிக்கோல் மாதிரி இருக்கணுமே தவிர ஒருத்தர் ஒருத்தர் வெட்டி கூடாது. இடையில வரவங்களை தான் வெட்டி விடணும்னு நான் இப்பதாங்க புரிஞ்சுக்கிட்டேன். இது கூட உங்க அம்மா ஃபிட்டிங்கான்னு கேட்டுடாதீங்க. இது நானே கண்டுபிடிச்ச மந்திரம். இப்பதான் என் மனைவி. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் ஹனிமூனே போடல. இப்ப போலாமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? மரியாதை மரியாதை. 1952, 53, 54ல நானும் உங்க அம்மாவும் இப்படிதான் ஹனிமூன் போலாம் டிசைட் பண்ணோம். சில டீடைல்ஸ் மிஸ் ஆயிடுவே, போக முடியாம போச்சு. நீங்க 2 பேரும் டீடைல்ஸ் மிஸ் ஆகாம ஹனிமூன் போயிட்டு வாங்க. சரி சரி, இங்கே உங்க ராமாயணத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? புறப்படுங்க. எங்க ஹனிமூனுக்கா? இந்த வயசுலயா? நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாதாங்க இருக்கும்.
இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.